செல்லம்மாள் தன்னை விட்டு போய்விடுவாள். இந்த உலகில் தான் தனிமைப்பட்டு போய்விடுவோம் என்பதை ரகுராமன் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. செல்லம்மாள் இருந்த நாட்கள் அவர் வாழ்க்கையின் வசந்த நாட்கள். இதுவரை செல்லம்மாள் லேசாக தலைவலி என்று ஒரு நாள் கூட படுத்துக்கொண்டதில்லை. ஒரு நாளும் தன் கடமைகளில் ஒன்றை கூட தவறவிட்டது இல்லை. ஆனால் விதி யாரை விட்டது? அப்பா வாங்கப்பா, வந்து சாப்பிடுங்க, நேரமாகுது. எனக்கு பசி இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க. அப்பா மணி 8 ஆகுது, இதற்கு மேல் இரவில் நேரம் எடுத்து சாப்பிடக்கூடாது. வாங்கப்பா, சொன்னா கேளுங்க. தன் அப்பாவின் கண்கள் கலங்கி இருப்பதை கண்ட வருண், அப்பா இப்படி அம்மா போட்டோ முன்னாடி உட்கார்ந்து கவலையுடன் இருந்தா அம்மா வந்துட போறாங்களா? வாங்கப்பா. சரி போ, வரேன். செல்லம்மாவின் போட்டோவை பார்த்து பெருமூச்சு விட்டபடி நடந்தார் ரகுராமன். ஏம்மா கிரிஜா, குழந்தைங்க சாப்பிட்டாங்களாமா? சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு நேரமாக படுத்தா தானே காலையில் எழுந்து வேலைக்கு போக முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு இப்படி நடந்துக்கிட்டா எப்படி? மருமகள் கிரிஜா கத்தினாள். சரிம்மா, நீங்கள் சாப்பிடுங்க, நான் இதோ வருகிறேன். மறுபடி உள்ளே ரூமுக்கு போயிட்டாரா? கடவுளே, இவரை என்ன செய்ய? சாம்பார் கரண்டியை விட்டெறிந்தாள். அது காதை கிழிக்கும் சத்தத்துடன் தரையில் பட்டு தெரித்தது. ஏ கிரிஜா, என்ன இங்க கத்திக்கிட்டு இருக்க? அப்பா எங்க? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு அவர் சாப்பிடாம உள்ளே போறாரு. அப்பப்பா, எந்த வீட்டிலும் நடக்காதுப்பா, இந்த வீட்டில் தான் இப்படி நடக்கும். கிரிஜா, கொஞ்ச நேரம் கத்தாம கம்முன்னு இருக்கியா நீ? அப்பா அப்பா. மீண்டும் அறையினுள் சென்றான் வருண். என்னப்பா? பாத்ரூமில் இருந்து குரல் கேட்டது. ஓ, பாத்ரூம்ல இருக்கீங்களா? சரிப்பா, சீக்கிரம் வாங்க. வெளியே வந்து, கிரிஜா, எதுக்கு நீ இப்போ சும்மா அவர்கிட்ட இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஆமா, நான் கத்துறது தான் உங்க காதுல விழுது. அவர் பண்றது எல்லாம் உங்களுக்கு தெரிவதில்லை. அவர் எல்லாத்துக்கும் விதண்டாவாதமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொழுதுக்கும் இவர்கிட்ட நான் படுறது இருக்கே, அப்பப்பா, எல்லாத்துக்கும் ஒரு குத்தம். நிஜமா அத்தைக்கு கோவில் கட்டி கும்பிடணும். எப்படித்தான் மாமா கூட இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னு தெரியல. ஏண்டி, அவர் உன்னை என்ன பண்ணாரு? அவர் பாட்டுக்கு அவர் ரூம்ல அக்கடான்னு இருக்காரு. நீ போய் வாய் கொடுத்து அவரை வம்புக்கு இழுக்காம இருந்தா சரி. ஆமா, இப்ப நான் பேசுறது தான் பெருசா இருக்கு. ச்சே. கிரிஜாவுக்கும் வருணுக்கும் வாக்குவாதம் முற்றி போக பேரன் விஜய் அவர்களை வந்து அதட்டினான். அம்மா, எதுக்கு இப்ப சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, வந்துருச்சு நான் பெத்தது. இந்த வீட்டில் ஒன்னாவது எனக்கு சரியா இருக்கா? என் தலை எழுத்து. அம்மா, தினமும் நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு தானே படுப்போம். இன்னைக்கு பாட்டியோட நினைவு நாள், அதனால தாத்தா அப்செட்டா இருக்காரு. நல்லா சொல்லுடா, இவளுக்கு வர வர புத்தி கெட்டு போச்சு. உள்ளிருந்து வந்த ரகுராமன், வருண் விடுப்பா, வாங்க சாப்பிடுவோம். வாக்கிங் ஸ்டிக்குடன் தட்டு தடுமாறி வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்தார். விஜய், இந்தாப்பா ஆத்தர. ஆமா, இப்படியே ஐஸ் தூக்கி தலையில வச்சு எல்லாரையும் தான் பக்கம் இழுத்துட வேண்டியது. கிரிஜா உள்ளுக்குள் குமைந்தாள். மாமா, அவனுக்கு சாப்பிட தெரியாதா? இப்ப எதுக்கு அவனுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க? பேசாம சாப்பிடுங்க. ஏண்டி, தாத்தாவும் பேரனும் எப்படின்னா போறாங்க, உனக்கு என்ன? நீ கம்முன்னு பரிமாறு. கிழவி போனப்பயே இந்த கிழவனும் போய் சேர்ந்து இருக்க கூடாது, இருந்து நம்ம உயிரை வாங்குது. ஏ கிரிஜா, என்ன யோசனை? அங்க பாரு, அவர் தட்டுல இட்லியை வை. வருணை முறைத்தபடி, இரு உனக்கு நைட்டு இருக்கு. அனைவரும் சாப்பிட்டு படுக்க சென்றனர். ரகுராமன் மட்டும் சற்று பால்கனியில் உலாவி விட்டு தன் அறைக்குள் நுழைந்தார். அங்கு சென்று செல்லம்மாவின் போட்டோவிற்கு முன் அமர்ந்தார். இன்று அவளின் நினைவு நாள் என்பதால் போட்டோவில் பெரிய மலர் மாலை மாட்டியிருந்தது. அதை பார்த்தபடியே நாற்காலியில் அமர்ந்திருந்தவர் நினைவுகள் சற்று பின்னோக்கி சென்றது. அவர்கள் வீடு ஒரு பெரிய மாளிகையை போல் இருக்கும். அங்கு சுமார் 10 வேலையாட்கள் பணிபுரிகிறார்கள். ரகுராமனுக்கு சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல், 2 சூப்பர் மார்க்கெட் உள்ளது. ஒரே மகன் வருண் சொந்தமாக பிசினஸ் செய்கிறான். அவனுக்கு தற்போதுதான் திருமணம் நடந்தது. அதுவும் ரகுராமனின் தங்கை மகள் கிரிஜாவுடன் தான். கிரிஜா வருணின் படிப்பிற்கு ஏற்றவள் இல்லை. இருந்தாலும் தன் தங்கைக்கு கொடுத்த வாக்கின்படி கிரிஜாவை இந்த வீட்டிற்கு மருமகளாக கொண்டு வந்தார் ரகுராமன். ரகுராமன் அன்று வழக்கம் போல காலை வாக்கிங் போய்விட்டு வந்து எல்லா பக்கத்தையும் பார்த்துவிட்டு இடது பக்க மேசையின் மீது பார்த்தபோது அங்கு காபி பிளாஸ்க் இல்லை. அவருக்கு அப்போதே உள்ளுக்குள் எச்சரிக்கை மணி அடித்துவிட்டது. ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம்.
அதனால் தான் இவ்வளவு நேரம் உறக்கமா? எழுந்து வரட்டும், என்ன என்று விசாரிக்கலாம். அவர் வந்து அமர்ந்து சிறிது நேரமானது. என்ன, இன்னுமா இவள் தூங்குகிறாள்? குரல் விட்டு பார்த்தார். செல்லம், செல்லம். என்னப்பா என்று வருண் ஓடி வந்தான். புதிதாக திருமணமான வருண் தன் அப்பாவின் மீதும் அம்மாவின் மீதும் மிகுந்த அன்பு வைத்திருந்தான். அப்பா, என்னப்பா? இல்லப்பா, அம்மா இன்னும் எந்திரிக்கலையா? நான் வாக்கிங் போயிட்டு வருவதற்குள் எழுந்து விடுவாள். என்ன ஆச்சு தெரியவில்லையே. ரகுராமன் குரல் கொடுத்தார். செல்லம், செல்லம். அதற்கும் பதிலில்லை. பயம் நெஞ்சு கூட்டுக்குள் சுறுசுறுவென மெல்லிய புகையாக பரவ இரத்த அழுத்தம் சூடேறியது. அவருக்குள் சுவாசம் சீராக இல்லாமல் மூச்சு இறைத்தது. தட்டு தடுமாறி எழுந்ததில் டைனிங் டேபிள் முனையில் இடித்து கொண்டார். விறுவிறுவென படுக்கை அறைக்கு போனதில் அங்கு அவள் இல்லை. கிச்சனில் எட்டி பார்த்தபோது அங்கும் இல்லை. மருமகள் கிரிஜா அடிப்படையில் வேலையாக இருந்தாள். கிரிஜா, செல்லம் எங்கம்மா? தெரியலையே மாமா, நானும் காலையிலிருந்து அவங்கள இந்த பக்கம் பார்க்கலையே. உடனே இருவரும் விறுவிறுவென கொள்ளைக்கு ஓடினார்கள். அங்கும் அவள் இல்லை. இவ்வளவு காலையில் அம்மா எங்கே போனாங்கப்பா? தெரியலையே. ஆனால் சொல்லாமல் எங்கும் செல்ல மாட்டாளே, அதுவும் இவ்வளவு காலையில். உடனே ரகுராமனுக்கு ஒரு சந்தேகம். அங்கிருந்து சற்று வேகம் எடுத்து தங்கள் அறையில் உள்ள பாத்ரூமை பார்த்தார். கடவுளே, செல்லம்மாள் சோரோரமாக சரிந்த வாழை மரம் மாதிரி உட்கார்ந்திருந்த வாக்கில் விழுந்திருந்தாள். அதை பார்த்ததும் ரகுராமன் பதறிவிட்டார். கை கால் ஓடவில்லை. இத்தனை வருட மருத்துவ அனுபவம் உண்மையை அவர் புத்திக்கு உடனடியாக தெரிவித்து விட்டாலும் ஏதோ கடவுள் நம்பிக்கையில் அவள் கன்னங்களை தட்டினார். வருண் பதறிக்கொண்டு கீழே படுக்க வைத்து நெஞ்சை பிசைந்து பார்த்தான். கிரிஜாவும் அதிர்ச்சியில் மூலையில் பார்த்தபடி நின்றிருந்தாள். அப்பா, மூச்சு இருக்குப்பா. என்ன அப்படியே நிற்கிறீங்க? நீங்க டாக்டர், முதல்ல பல்ஸ் செக் பண்ணுங்கப்பா. அப்பா. ரகுராமனை அசைத்துவிட அவன் அதிர்ச்சியில் இருந்து மீண்டவனாக அவள் கைகளை பிடித்து நாடி பார்த்தான். ஆனால் துடிப்பை அவனால் சரியாக யூகிக்க முடியவில்லை. அவன் கைகள் நடுங்கியது. அப்பா, தள்ளுங்கப்பா. கிரிஜா, நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் செய். டேய், அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, போகிற வழியில் பேசிக்கலாம். நீ போய் காரை எடு. கார் மருத்துவமனையை அடைந்ததும் செல்லம்மாவை தூக்கி கொண்டு ஓடினான் வருண். பின்னால் ரகுராமன் பதைப்பதைப்பாய் ஓடி வந்தார். அங்கு உள்ள பணியாளர்கள் அனைவரும் ரகுராமனுக்கு வணக்கம் வைத்தனர். டேய், என்னடா ஆச்சு? ரகுராமனின் தோழன், இவர்களின் குடும்ப நல மருத்துவர் ஸ்ரீனிவாசன் வந்தான். அப்படியே பாத்ரூமில் மயங்கி கிடக்கிறாடா, சீக்கிரம் ஐசியூவுக்கு கொண்டு போகணும். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்க செல்லம்மாள் ஐசியூவில் கொண்டு செல்லப்பட்டாள். 2 மணி நேரம் கழித்து டாக்டர் ஸ்ரீனிவாசன் வந்தார். டேய் ரகு, ஐ எம் சாரி. இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து கேட்ட மாத்திரத்தில் ரகுராமனுக்கு சற்று இதயம் நின்று மீண்டும் துடித்தது. அவர் அதிர்ச்சியில் பார்க்க, அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அவங்க இடது கையும் காலும் செயலிழந்து போச்சு. ரகுராமனுக்கு இதயம் நின்று போச்சு. டேய், என்னடா சொல்ற? வருணும் கண் கலங்கினான். நல்ல வேலை, அவர்களுக்கு தலையில் எந்த காயமும் ஏற்படவில்லை. அப்படியே ஏதாவது நடந்திருந்தால் இந்நேரம் அவங்க உயிர் போய் 1 மணி நேரம் ஆகியிருக்கும். சரி, சத்தம் போடாமல் உள்ளே சென்று பாருங்கள் என்று ஸ்ரீனிவாசன் கூறியதும் உள்ளே சென்று பார்த்தார்கள். செல்லம்மாள் அசைவற்று படுத்திருந்தாள். ரகுராமனுக்கு தன் மனைவியை இந்த கோலத்தில் பார்க்க மிகவும் வேதனையாக இருந்தது. அவள் அருகினில் அமர்ந்து கைகளை பிடித்து கொண்டு தலையினை மெல்ல வருடிவிட்டார். அவள் கண்கள் திறக்கவில்லை. மாலை வேளையானது. செல்லம்மாள் மெதுவாக கண் திறந்தாள். அருகில் அமர்ந்திருந்த ரகுராமன், செல்லம், செல்லம், முழிச்சிட்டியா? என்னங்க, நான் எங்கே இருக்கேன்? இது என்ன? ஹாஸ்பிட்டல்லையா இருக்கேன்? என்னாச்சுங்க என்று எழுந்திருக்க நினைத்தவளுக்கு தன் இடது கை கால்களை அசைக்க முடியாமல் தவித்தாள். என்னாச்சுங்க? என்னால் ஏன் என் கை கால்களை அசைக்க முடியவில்லை? ரகுராமன் கண் கலங்கியபடியே அவளை அணைத்து உச்சியில் முத்தமிட்டார். செல்லம், பதறாதே பதறாதே. என்னங்க ஆச்சு எனக்கு? அவள் கண்களில் நீர் வழிய ஆரம்பித்தது. அவர் கைகள் அதற்கு அணை போட்டது. செல்லம், அழாதே, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாகிவிடும், பயப்படாதே. என்னங்க, இது ஏன் இப்படி? அவள் கண்கள் குளமாகியது. ரகுராமன் அவளை சமாதானப்படுத்தினான். மேலும் அங்கே மருத்துவமனையில் அவள் அருகில் இருந்து கவனித்தான் ரகுராமன். அன்று காலை 6 மணி. டாக்டர், இங்க பாருங்க, பல்ஸ் இல்ல, அவங்க இறந்துட்டாங்க போல.
நர்ஸ் வந்து சொல்ல அங்க ஒரே பரபரப்பு. ஸ்ரீனிவாசன் பதறி போய் வந்து பார்த்தான். ரகுராமனும் சோதித்து பார்த்தான். ஐயையோ! அவன் கண்கள் இருட்டி கொண்டன. தொண்டை வறட்சியில் பேச்சு வரவில்லை. துக்கமும் பயமும் ஒன்று சேர உள்ளிருக்கும் ஆற்றலை எல்லாம் ஒன்று திரட்டி நெஞ்சை பிடித்து கொண்டு ரகுராமன் செல்லம் என்று அலறியதில் கையில் இருந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைந்தது. ரகுராமன் சுதாரித்து கொண்டு எழுவதற்குள் அங்கு கூட்டம் கூடிவிட்டது. வார்டுபாய் உட்பட அனைவரும் ஓடி வந்தார்கள். அருகில் இருந்த டாக்டர் ஸ்ரீனிவாஸ், ரகுராமா என்ன ஆச்சு? கீழே சரிந்த அவனை தூக்கி நிறுத்தினான். என்ன சார் ஆச்சு? சக டாக்டர்கள் அவர் அருகில் வந்து கேட்டதும் டீ குடித்துவிட்டு என்னுடன் பேசிக்கொண்டு தான் இருந்தார். அப்படியே கண்ணயர்ந்து விட்டார். நானும் சரி ஓய்வெடுக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். அங்கே சிதறிய கண்ணாடி துகள்களை அப்புறப்படுத்த ஆட்களை அழைத்தான் ஸ்ரீனிவாசன். ரகுராமன் பிளாக் அவுட் குழப்பத்தில் தடுமாறினார். 2 நாள் இடைவிடாத அலைச்சலில் சரியாக தூங்காமல் இருந்ததால் சற்று கண்ணயர்ந்துவிட தற்போது அவர் சுயநினைவுக்கு திரும்பினார். தேங்காட், கனவுதான். கால்கள் சிக்க வேகத்தை கூட்டி ஸ்பெஷல் வார்டு அறை 12 போய் எட்டி பார்த்ததில் செல்லம்மாள் இருந்தாள், உயிரோடு. ரகுராமின் பதட்டத்தை கண்டு கொஞ்சம் மிரட்சியோடு எழுந்து உட்கார முயற்சித்தாள். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ரகுராமன், சீப் சர்ஜன், எத்தனை ஆயிரம் பேர்களின் உயிர்களை இதுவரை காப்பாற்றியிருப்பார். ஆனால் இன்று அவர் நிலை தடுமாறி நிற்பதை கண்டாள் செல்லம்மாள். திருமணமாகி 40 வருடங்களாகிவிட்டன. இருந்தாலும் இன்றைக்கும் அவருக்கு எல்லாம் நேரப்படி நடக்க வேண்டும். அதில் ஒழுங்கு இருக்க வேண்டும். பேச்சிலும் செயலிலும் ஒரு மிடுக்கு இருக்கும். மருத்துவத்துறையில் எந்த அளவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாரோ அதே அளவுக்கு வீட்டிலும் கெடுபிடிகள்தான். டாக்டரின் கையெழுத்து கம்பவுண்டருக்கு அத்துப்படி என்பது மாதிரி செல்லம்மாளுக்கு அவர் கண்ணசைவிலேயே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரிந்துவிடும். 10 வேலையாட்கள் இருந்தாலும் கூட அவருடைய தனிப்பட்ட தேவைகள் அனைத்தையும் செல்லம்மாள் தான் செய்ய வேண்டும். அதில் மிகவும் கண்டிப்பாய் இருப்பார். தெருவில் நடந்து போகும்போது கூட மிடுக்காக 4 அடி அவர் முன்னே நடக்க செல்லம்மாள் அவர் ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் மூச்சு இறைக்க நடப்பாள். வீட்டில் அவளின் பேச்சு மிகவும் குறைவு. வீட்டில் கிச்சன் எங்கே இருக்கும் என்று கூட தெரியாது ரகுராமனுக்கு. தனக்கு என்ன உடுப்பு வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும், அவருக்கு எப்போது என்ன வேண்டும், குளிக்கும் வெந்நீர் எவ்வளவு வெதுவெதுப்பில் இருக்க வேண்டும், அத்தனையும் செல்லம்மாவுக்குத்தான் தெரியும். அப்படி ஒரு புரிதல் செல்லம்மாவுக்கு. அவளுக்கு அந்த வீட்டில் எல்லா வசதிகளும் உண்டு. ஒரு குறையும் இல்லை, குழந்தை பாக்கியத்தை தவிர. அவர்கள் அனாதை இல்லத்தில் ஒரு குழந்தையை தத்து எடுத்து கொண்டார்கள். அவனுக்கு வருண் என்று பெயர் வைத்தார்கள். வருணும் அவர்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்தினான். தற்போது ஹாஸ்பிட்டலில் வீட்டு வேலையால் சுந்தரம் அங்கு சாப்பாடு கொண்டு வந்திருந்தான். அம்மா, நீங்கள் இங்கே வந்ததிலிருந்து ஐயா ஒன்றும் சரியாக சாப்பிடலைங்க. வெறும் டீயை குடிச்சிக்கிட்டே பொழுத ஓட்டுறாரு. சரியாக தூங்காமல் பசி மயக்கத்தில் காலையில் கண்ணாடி டம்ளரை கீழே போட்டு உடைச்சிட்டாரு. ரகுராமனின் பின்னாலிருந்து வந்த வார்டு பாய் அவனும் சேர்ந்து கொண்டான். செல்லம்மாள் ஏதோ கேள்வியாக ரகுராமனை பார்த்தாள். என்னங்க, என்ன இது? நீங்கள் வீட்டுக்கு போங்க, போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு வாங்க. இப்போ பார்த்தா உங்களுக்குத்தான் நோவு வந்த மாதிரி இருக்கு. போங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடும். ஈனஸ்வரத்தில் கண்களில் கவலை கொப்பளிக்க அவரை விரட்டினாள். ரகுராமன் கொஞ்சமும் காதில் வாங்கி கொள்ளாமல் செல்லம்மாளின் கைகளை இறுக்கி பற்றியபடி இருந்தார். நிமிர்ந்த போது அவர் கண்கள் கலங்கி இருந்தன. என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? நான் எப்போ சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும்னு இது எதுவும் எனக்கு தெரியாதே செல்லம். நீ சட்டுன்னு கால் நீட்டி படுத்ததும் எனக்கு ஒன்றும் விளங்கலை. அதான். இதற்கு முன் அவசரகதியில் ரகுராமனின் உடல்நிலை சரியில்லாத போது அவருக்கு பைபாஸ் சர்ஜரிக்கு ஆயத்தங்கள் செய்த போது கூட கலங்காத ரகுராமன் தற்போது உடைந்து போன கண்ணாடி சில்லுகளாக இருப்பதை பார்த்ததில் செல்லம்மாவுக்கு நெஞ்சு கனத்தது. நீ பொழைச்சு வந்தா சாப்பிடலாம், இல்லைனா அப்படியே போயிடலாம்னு இருந்தேன். பதறி போனாள் செல்லம்மாள். என்னங்க, நீங்கள் முதல்ல இந்த பேச்சை விடுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. ஒரு டாக்டர் பேசுகிற பேச்சா இது? முகம் என்னை பார்ப்பதை தவிர்த்து வெறுமையாக வெளிவாசலையே பார்த்து கொண்டே இருந்தவர்
ஒரு நீண்ட மௌனத்திற்கு பிறகு திடீரென்று நினைவுக்கு வந்தவராய், அடப்போ செல்லம், இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், சீப் டாக்டர், இந்த பெருமையெல்லாம் இத்தனை காலம் என்னை ரொம்ப மிடுக்காகவே இருக்க வச்சது. இத்தனை வயசான பிறகும் கூட வித்தியாசமே இல்லாமல் எப்பொழுதும் கர்வத்துடனே இருக்க வச்சது. இது எவ்வளவு பெரிய தப்புன்னு காலம் தப்பி இப்ப புரியுது. உனக்கு நல்ல கணவனா நான் எதுவுமே செய்யலையேன்னு என்னை 2 நாளா ஏதோ மார்ல ரம்பம் வச்சு அறுக்கிற மாதிரி வலிக்குது. எவ்வளவு சீப்பா சுயநலமா உங்ககிட்ட நடந்துக்கிட்டு இருக்கேங்கிற உணர்வு என்னை ஊசியா குத்துது. செல்லம்மாள் மிகுந்த முயற்சிகள் செய்து கொஞ்சமாக ஒரு கழித்து வலக்கையை ஊன்றி இடது கையை தூக்க எத்தனித்தாள். அவரை கொஞ்சம் நெருங்கலாம் என்றால் அவளால் முடியவில்லை. அப்படியே சரிந்தவள் கண்களை மூடி நீஞ்சுக்குள் விசும்பினாள். செல்லம், அழறியா செல்லம்? வேணாம். என்னோட துக்கத்தை உங்கிட்ட சொல்லி இன்னும் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா? தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்தி கொண்டு கஷ்டப்பட்டு இயல்புக்கு வர முயற்சித்தார். மீண்டும் அந்த மௌனம் அவரை கொன்று தீர்த்தது. நான் ஒன்னே ஒன்று கேட்கட்டுமா செல்லம்? நீ ஏன் இதுவரை என்கிட்ட எதுவுமே கேட்கல? செல்லம்மாவுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. அட போங்க, வேற பேச்சு ஏதாவது பேசுங்க. வெட்கமாக இருந்தது அவளுக்கு. இல்லை, இப்போ நீ சொல்லித்தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சுக்கணும். வீட்டில் ஒரு பொருளை நான் எடுத்து வச்சதில்லை. ஏன் பிறந்த நாள், திருமண நாள் ஒரு தடவை கூட துணிமணி எடுக்க உன் கூட எங்கேயும் வந்ததில்லை. பூ கூட நீயே தான் வாங்கி வச்சுப்ப. அதை கூட நான் வாங்கி தரணும்னு எனக்கு இப்போ வரைக்கும் மனசில் வரலை. செல்லம்மாள் அவரையே கண்கொட்டாமல் பார்த்தாள். அவள் விழியோரங்களில் கண்ணீர் முட்டி நின்றது. நீண்ட பெருமூச்சுக்கு பிறகு நிதானமாக ஆரம்பித்தாள். நீங்கள் என்னை கல்யாணம் செஞ்சுக்க முடிவு செஞ்சீங்களே, அப்பவே என் மனசுக்குள்ள ஒன்றை தீர்மானம் செஞ்சுட்டேங்க. நீங்கள் நிச்சயம் பண்ணிட்டு போன பிறகு எங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. சொன்னபடி எங்களால் நகை போட முடியலை. இதை காரணம் காட்டி உங்கள் வீட்டில் கல்யாணத்தை நிறுத்த பல பேர் குறுக்க நின்னாங்களாம். ஆனால் நீங்கள் தான் தனி ஆளாக போராடி என்னை கட்டிக்கிட்டீங்களாம். உங்களை கல்யாணம் செய்து இந்த வீட்டுக்கு வந்ததுமே எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்போத்தான் எனக்கு தோணுச்சு, நீங்கள் வெளியே பார்க்கத்தான் கடுமையாக தெரியறீங்க. உள்ள கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை மனசு, அது ஒன்றே போருங்க. உங்கள் மனசை தெரிஞ்சிக்க, உங்கள் உண்மை, உங்கள் நேர்மை, நீங்கள் உங்கள் வேலையை ஒரு தவம் மாதிரி செஞ்சீங்க. அதுக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு ராப்பகலாக உழைச்சிங்க. உங்கள் மனசறிஞ்சு என்னை நானே குறுக்கிக்கிட்டேங்க. உங்ககிட்ட இருக்கிற சமூக அக்கறை, மனித நேயம், நேர்மை, ஒழுக்கம், கட்டுப்பாடு இவைகளையெல்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கேங்க. நீங்கள் எத்தனை பேரோட உயிரை காப்பாற்றியிருக்கீங்க. உங்களை பற்றி எல்லோரும் புகழ்ச்சியாக சொல்லும்போது எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும் தெரியுமா? என்ன மற்ற ஆம்பளைங்க மாதிரி பொழுதன்னைக்கும் ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை. அது உங்கள் சுபாவமும் இல்லை. நீங்கள் இப்படித்தான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்கள் அப்பப்போ செல்லம் செல்லம்னு என்னை கூப்பிடுவீங்களே, அது 1000 புடவைகளுக்கு சமானங்க. ரகுராமன் விழிகளில் நீர் வழிந்தது. ஏங்க, எதுக்கு இப்போ சின்ன குழந்தையாட்டம்? யுவர் கிரேட் செல்லம். அவளை அணைத்து கொண்டார். நான் மருத்துவத்துறையில் இத்தனை சாதனையும் துடிப்பான சீப் சர்ஜனா உயர்ந்தேன்னா அது உன்னால தான் செல்லும். வீட்டில் எனக்கு எந்த குறையும் இல்லாமல் என்னை நிம்மதியான மனநிலையில் வச்சுக்கிட்ட உனக்குத்தான் நான் நன்றி சொல்லணும். இன்னும் ஒன்றே ஒன்று கேட்கட்டுமா? இதிலும் எனக்கு ஒரு சுயநலம் இருக்குது. என்ன செய்ய சொல்லுங்க செல்லம். இந்த கலியுலகத்தில் சொர்க்கம் நரகம் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செஞ்ச தப்புக்கு பரிகாரம் செய்யவும் வாய்ப்புகள் வரும்போதே அதை பயன்படுத்திக்கணும். இவ்வளவு காலம் நான் உயரத்தில் பறக்கிற பட்டமாக நான் இருந்தேன். நீதான் எனக்கு எல்லாமா இருந்தே. உன்னை இப்படி திடீர்னு படுக்கையில் போட்டு ஆண்டவன் என் கண்ணை திறந்துட்டான். இனி உன்னை உட்கார வச்சு வாழ்நாள் முழுக்க நான் உனக்கு எல்லாமா இருக்க போகிறேன். அதனால் என்னங்க, என்ன தயக்கம் சொல்லுங்க. எனக்கு முன்னாடி நீ போயிடாத செல்லும்.
உனக்கு என்ன வேணுமன்னாலும் சொல்லு, நானே செய்கிறேன். நீ கூட இரு, என்னை பார்த்துக்கிட்டே இரு, அது போதும். செல்லம்மாள் பதிலேதும் சொல்லவில்லை. கொஞ்சம் அவஸ்தையாக நெளிந்தாள். என்னாச்சு செல்லம்? ஏங்க, நர்ஸை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பாத்ரூம் போணுங்க. டக்கென்று எழுந்து கதவு வரை போனவர் புன்னகையோடு திரும்பி வந்து, செல்லம் வா, நான் கூட்டிட்டு போறேன். செல்லம்மாள் திடுக்கிட்டவளாய் வெட்கத்துடன், நீங்களா? அடச்சி, விளையாடாதீங்க, போய் நர்ஸை கூப்பிடுங்க. ஏன், என்னால் முடியாதா? நான் உன் புருஷன் தானே, இதில் என்ன வெக்கம்? இல்லைங்க, எனக்கு இடது பக்கம் மூமெண்ட் கொஞ்சம் சிரமப்படுங்க. ரொம்ப கவனமாக அழைச்சிக்கிட்டு போகணும். உங்களுக்கு பழக்கம் இருக்காது, அதுக்குத்தான் சொல்கிறேங்க. அடப்போ, பழகினா போச்சு. நீ வா. ரகுராமனுக்கு எங்கிருந்து வலு வந்தது என்று தெரியவில்லை. செல்லம்மாவை வசதியாக தன் இடது தோள்களை அணைத்தவாறு பாத்ரூமை நோக்கி நடக்கலானார். எதர்ச்சையாக வார்டு 12க்குள் வந்த நர்ஸ், டாக்டர், பார்த்து பார்த்து, மேடமை கெட்டியா பிடிச்சுக்கோங்க, விடாதீங்க என்று சொல்லி சிரிக்கவும் செல்லம்மாவுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. நெஞ்சமெல்லாம் பூரித்து கண்களிலும் கன்னங்களிலும் ஆனந்த கீற்று வழிந்தோடியது. ஆனால் மெல்லியதாக அழுகையும் கூடவே வந்தது. இவர் என்னுடன் அன்பாக பேசும் காலம் வருமா என்று இத்தனை காலம் காத்திருந்தேன். ஆனால் கடவுள் என்னை இப்படி படுக்க வச்சிட்டாரே. அவரை பார்த்து கொண்டே வந்தாள். என்ன செல்லம், வா, என்னை நன்றாக பிடித்துக்கொள். கழிவறைக்கு சென்று வந்தவள் மனமெல்லாம் பூரிப்புடன் படுக்கையில் அமர்ந்தாள். என்னங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கணுங்க. சொல்லு செல்லம். என்னங்க, அப்படி எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் மனசு உடைஞ்சு விடக்கூடாது. அப்படி சொல்லாத செல்லம், உனக்கு ஒன்றும் வராது. நீ 100 வயசு வரைக்கும் வாழ்வ. அட போங்க, 100 வயசு வரை எதுக்கு? நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருந்தா போதும். செல்லம்மாள் கடவுளை வேண்டினாள். கடவுளே, என் கணவருடன் எங்கள் முதுமை காலத்தை இணைந்து வாழ எனக்கு வரம் கொடு. என் செல்லம் வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாள். இனிமேல் அவளை கஷ்டப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசை கொள்கிறேன். என் செல்லத்துடனே இருக்க வேண்டும். அதற்கு உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். கடவுளே, அவளை எப்படியாவது நல்ல முறையில் குணமாக்கி என்னிடம் கொடுத்துவிடு. ரகுராமன் வேண்டிக் கொண்டிருக்க, செல்லம்மாள் கல்யாணமாகி முதலில் இந்த வீட்டிற்குள் நுழையும் போது அவள் மனது எந்த அளவுக்கு ஆனந்தத்துடன் இருந்ததோ அந்த அளவிற்கு தற்பொழுதும் அவள் மனம் ஆனந்தமாயிருந்தது. மாலை மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்குள் சென்றார்கள். கிரிஜா வாசலில் ஆரத்தி தட்டுடன் வந்து ஆலம் எடுத்தாள். செல்லம், உள்ளவா. திருமணம் நடந்து முதல் அடி வைத்தது போல் அவளை தாங்கிக் கொண்டு ரகுராமனும் உள் நுழைந்தார். செல்லம்மாவுக்கு என்ன தோணுச்சு தெரியல. அவள் கண்கள் காதலுடன் அவர் மீது படர்ந்தது. மெதுவாக அழைத்து கொண்டு அவர்கள் அறையில் படுக்க வைத்தார். அன்று முதல் அவர்தான் செல்லம்மாவுக்கு எல்லாமுமாக இருந்தார். அவள் தேவை அனைத்தையும் அவரே அருகிலிருந்து கவனித்து கொண்டார். ஏங்க, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. போதும் செல்லம், நான் சமூகத்திற்கு செய்த சேவையெல்லாம் போதும். இனி என் மனைவிக்கு சேவை செய்வதே எனக்கு சந்தோஷம். அவளின் மனம் நிகழ்ந்தது. அவரை பார்த்து கொண்டே இருந்தாள். என்ன செல்லம்? சரி, நீ இப்ப படு, நான் கொஞ்சம் வாக்கிங் சென்று வருகிறேன். சரிங்க. 1 மணி நேரமானது. கிரிஜா, கிரிஜா, அவள் அறையில் இருந்து குரல் கொடுத்தாள் செல்லம். கிரிஜா காதில் விழாதவளாய் இருந்தாள். ஆமா, இந்த அம்மாவுக்கு சேவை செய்யத்தான் என்னை பெத்து விட்டாங்களா? ஆளப்பாரு. மாமா வாக்கிங் போனா வேலையா வர மாட்டாரே. ச்சே. கிரிஜா, கிரிஜா, இவங்க வேற. என்ன அத்தை? பாத்ரூம் போகணுமா? இதோ வரேன். அவளை பாத்ரூம் அழைத்து போய் வந்தாள். ரகுராமன் உள்ளே நுழைந்ததும், மாமா, என்ன இவ்வளவு நேரம்? அத்தை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. உடனே உள்ளே விறுவிறுவென நடந்தார் ரகுராமன். செல்லம், செல்லம், குரல் கொடுத்து கொண்டே சென்றார். செல்லம்மாளுக்கு மனதில் இறுக்கம். அவள் மௌனமாக அமர்ந்திருந்தாள். என்னாச்சு செல்லம்? எதுக்கு கூப்பிட்ட? பாத்ரூம் போகணும். சரி வா செல்லம். வேண்டாங்க, கிரிஜா கூட்டிட்டு போயிட்டு வந்தாள். ரகுராமனுக்கு வியப்பாக இருந்தது. கிரிஜாவா? ஆமாங்க, உங்கள் எல்லாரையும்
நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லை செல்லம், எனக்கு தெரியும். அதுவும் உங்களைத்தான் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். செல்லம்மாள் மிகவும் மனசுடைந்தாள். அன்று இரவு முழுவதும் அவள் சரியாக உறங்கவில்லை. அடுத்த நாள் காலை மணி 6. வழக்கம் போல் ரகுராமன் வாக்கிங் போக ஆயத்தமானான். உடனே ஒரு யோசனை. அவளுக்கு ஏதாவது வேண்டுமா? அவளிடம் செல்லம் செல்லம் என்று அவள் அருகில் சென்று பார்த்ததில் அவளிடம் எந்த அசைவும் இல்லை. செல்லத்தின் மூச்சு ஓய்ந்திருந்தது. ஆம், வீடே சோகமானது. 1 மாதம் போனது. ரகுராமன் அந்த வீட்டில் கவனிப்பாரற்று கிடந்தார். இதோ வருடங்கள் உருண்டோடின. இன்று அவளின் 12வது நினைவு நாள். அவள் இல்லாத இந்த உலகில் ரகுராமன் மட்டும் அவள் நினைவுகளுடன் இன்னும் வாழ்ந்து கொண்டுத்தான் இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு நிம்மதி. கடைசி காலத்தில் தன் மனைவியை பார்த்து கொள்ள முடிந்ததே என்று அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அடுத்த நாள் காலை, அப்பா அப்பா! வருண் வெளியே கதவை தட்டி கொண்டிருந்தான். ரகுராமன் கதவை திறக்கவில்லை. இவன் பயந்து போய் கதவை ஓங்கி ஓங்கி அடிக்க ரகுராமன் கதவை திறந்து, என்னப்பா, எதுக்கு இப்படி கதவை தட்டிக்கிட்டு இருக்க? அப்பா, ஒரு குரலுக்கு கதவை திறக்க மாட்டீங்களா? என்னப்பா ஆச்சு? என்னப்பா ஆச்சு? நான் பயந்துட்டேன். வருணுக்கு ஒரே பதட்டமாக இருந்தது. சரிப்பா, வா உள்ள. வாடா. நைட்டு தூங்க கொஞ்சம் லேட்டாச்சு, அதனால்தான் சீக்கிரம் எழுந்திருக்க முடியல. ரகுராமன் உள்ளே கட்டிலில் போய் அமர்ந்த பிள்ளையை மெல்ல வருடினான். கையெடுங்கப்பா, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? பிள்ளையின் கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்பதை கண்ட ரகுராமன், ஏண்டா, எதுக்குடா இப்போ கண் கலங்குற? வருணை உச்சி முகர்ந்து முத்தமிட்டார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருச்ச? கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தானே? அப்பா, தூக்கம் கலைஞ்சிடுச்சுப்பா. நீங்கள் இந்த நேரம் எழுந்து வாக்கிங் போயிருப்பீங்களே, இன்னும் ரூமை விட்டு வெளியே வரலையேன்னு பார்த்தேன். சரிப்பா, உன்கிட்ட நான் ஒன்று பேசணும். என்னப்பா? நம்ம கிர்ஜாவை பற்றி தான்ப்பா. என்னப்பா, அவள் உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டாளாப்பா? அவள் சண்டை போடலைன்னா தான் ஆச்சரியம். அவளை பற்றி தெரியாதா? அது இல்லைப்பா, உனக்கு அப்பா மேலே ஏதாவது கோவமாப்பா? எதுக்குப்பா? உன் விருப்பம் என்னன்னு கேட்காம என்னோட விருப்பத்துக்காக உனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். கிரிஜா எங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாளோ, உன்கிட்ட அன்பா இருக்காளாடா? அன்பா அப்படின்னா என்னடா அப்படி கேட்குற? எங்களுக்கு கல்யாணம் நடந்து 14 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு இப்போ தான் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்க தோணுதா? ரகுராமன் முகத்தில் வருத்தம். அப்பா, முதலில் அவளை இந்த வீட்டிற்கு என்னுடன் வாழ வந்தப்போ எனக்கு அவளிடம் எப்படி நடந்து கொள்வது என்று தெரியவில்லைப்பா. நம்முடனே நாம் பார்த்து வளர்ந்த பெண். ஏதோ ஒரு தயக்கம் எனக்குள்ளே. அவள் என்னவோ என்னை மாமா என்று அழைத்து கொண்டு பாசமாகத்தான் இருந்தாள். எனக்குத்தான் ஏதோ ஒரு தயக்கம். அவள் வாயை திறந்தால் அவள் பேசும் பேச்சு இருக்கே, என்னை அவளிடம் நெருங்க விடாமல் அணை போட்டது. டேய், அவ அப்படி வளர்ந்துட்டா. அப்பா இல்லாத பொண்ணுடா. இங்க பாரு, மனைவி கூட இல்லாத போது தான் அவங்க அருமை புரியும். அவங்க கூட இருக்கும் போதே நல்லபடியாக வச்சுக்கணும்ப்பா. அவள் இப்படி கத்தி பேசுகிறான்னு அவளை தப்பாக நினைக்காதப்பா. அட, நீங்கள் வேறப்பா. இப்போ எல்லாம் பழகிடுச்சு. இப்போ எங்களுக்கு ஒரு குழந்தையும் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் அவள் பேசினால் பயம் வரலப்பா. அவள் பேசாமல் இருந்தா தான் ஏதோ வெள்ளங்கமன்னு பயம் வருது. அடப்பாவி! ரகுராமன் அவன் தலையில் ஒரு குட்டு வைத்தான். இருவரும் குழந்தைகள் போல கலகலவென சிரித்தனர். இதை வெளியில் ஓரமாக நின்று கொண்டு கண்களில் நீர் வழிய கேட்டுக்கொண்டிருந்தாள் கிரிஜா. அவளுக்கும் அட தெரியுமா வியப்பாக இருந்தது. அப்பா, அவ உங்களை ஏதாவது பேசும்போது தான் எனக்கு கோபம் வருது. மற்றபடி அவ குணம் எனக்கு தெரியும். கத்தினால் கத்தட்டும் அப்படின்னு நான் காதில் வாங்காத மாதிரி இருந்துடுவேன். அடப்பாவி, பாவம்டா என் மருமக. அவளை கஷ்டப்படுத்தாதடா. ஏன்பா, அவள் உங்களை இந்த வாங்கும்போதே நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க? இன்னும் அவள் உங்களை நல்லா வச்சுக்கிட்டா அவ்வளவு தான். ஏண்டா, அவள் என் தங்கச்சி பொண்ணுடா. நான் தாய் மாமன் என்கிட்ட உரிமையோட கோவப்படுறா. அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்க முடியுமா? நீ உன் வாழ்க்கையை மட்டும் பாரு.
அவ கோவக்காரி தானே தவிர நல்லவள்டா. ஆமாம்ப்பா, அது எங்களுக்கு கல்யாணமான ஒரு வாரத்திலே தெரிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? இல்லப்பா, அதான் நான் சொன்னேனே, எனக்கு ஏதோ ஒரு தயக்கம்னு. நான் அவகிட்ட புருஷனா நடந்துக்கலப்பா. எனக்கு எப்படி சொல்ல தெரியல. ஒரு வருஷமா நாங்க தள்ளித்தான் இருந்தோம். டேய், அவ யார்கிட்டையும் எதுவும் சொல்லலப்பா. அவங்க வீட்லேயும் சரி. இது ஒன்று போதாதாப்பா அவ எனக்கு நல்ல மனைவின்னு. அப்புறம் எங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கம் வந்து இதோ இப்போ எங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறான். இன்னும் என்னப்பா, நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலை அம்மா பேரில் மாற்றிட்டு ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தப்ப அவ என்கிட்ட கேட்டா, இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு தானங்க சொந்தம், இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை மாமா இலவசமாக கொடுக்குறாரேன்னு. நான் என்னை பற்றின உண்மையை சொல்ல வேண்டியதாக போச்சு. என்னடா சொல்கிற? ஆமாம்ப்பா, நான் உங்கள் சொந்த புள்ள இல்லைன்னு அவளுக்கு தெரியும். வருண், ஏன்பா? நீ எங்கள் சொந்த புள்ள தான்ப்பா. எனக்கு தெரியும்ப்பா. நீங்களும் அம்மாவும் என் மேலே எந்த அளவு அன்பு வச்சுருக்கீங்கன்னு தெரியாதா? அப்பா, எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தெரியத்தானே போகுது. அப்பா அவ என்கிட்ட ஏன் மறைச்சிட்டீங்கன்னு கேட்டால் என்ன செய்வதுப்பா? அதான் சொல்லிட்டேன். அவ கோவக்காரி தான், ஆனால் நல்லவ. கொஞ்சம் சோம்பேறிப்பா. நம்ம அம்மா போல சுறுசுறுப்பு இல்லை, அவ்வளவு தான். இருவரும் கலகலவென சிரித்தனர். வெளியில் கிரிஜா கன்னங்களில் கண்ணீர் ஓடைகள் ஓடிக்கொண்டிருந்தன. அவளின் மனம் குற்ற உணர்ச்சியில் குமுறிக் கொண்டிருந்தது. அடுத்த நாளிலிருந்து கிரிஜா புதிதாக பிறந்தாள். அவள் எண்ணங்களும் மாற்றம் கொண்டன. அவளின் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்து கொண்டாள். அந்த குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்தது. சுவரில் செல்லம்மாவின் போட்டோ அவர்களை பார்த்து ஆனந்தமாய் சிரித்து கொண்டது. நன்றி. என்றும் நட்புடன் ஹேமலதா தனசேகர். கதையினை கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் கதைகள் எழுத எனக்கு ஊக்கமளிக்கும். நன்றி.